ஜஸ்ட் இது வந்து அப்படியே நம்ம காய விட்டணும், வாஷ் பண்ண தேவையில்லை. அதை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட் மாதிரி கலர் ஒரு மாதிரி க்ரீமியா ரொம்ப நல்ல வ்ளாக்ல சொல்லியிருப்பேன். இந்த கலருக்காக தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஃபேஸ் பேக்கே ஸோ நான் சொன்னேன் லாக்மி ப்ளஷ் அண்ட் க்ளோ. ஸோ இந்த ஷீட் மார்க்ஸ் தான். ஸோ இதுல வந்து நான் கிவி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸோ நம்மளோட நார்மல் ரொட்டீன் மாதிரி இல்லாமல் சூப்பரான ஒரு ஸ்கின் கேர் வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீமாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், லிப்பம் எல்லாமே வந்து நம்ம வ்ளாக் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கிற மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன எப்படி யூஸ் பண்ணுறது இது எல்லாமே இந்த வ்ளாகில் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட ஸ்கின் வந்து நான் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுனா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷீட் மார்க் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரியில் வாங்கியிருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிவி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வேறு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் லாக்மியில் இந்த ஷீட் மார்க்ஸ் வாங்கினேன். அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு இப்போ நான் லைவ் அதை யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நான் சொன்ன லாக்மி ப்ளஷ் அண்ட் க்ளோ. ஸோ இந்த ஷீட் மார்க்ஸ் தான். ஸோ இதில் வந்து நான் கிவி ஃப்ளேவர் வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் ஸ்ட்ராபெரி வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு எப்போ யூஸ் பண்ணலாம் ரெகுலரானு தெரியாது. பட் நான் யூஸ் பண்ணுறது ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஷீட் மார்க் யூஸ் பண்ணால் போதும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வைப்பேன், ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தால் போதும். அண்ட் இது ரொம்ப நல்லா. ஜஸ்ட் இது வந்து அப்படியே நம்ம காய விட்டணும், வாஷ் பண்ண தேவையில்லை. அதை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்சர்வ் பண்ணதும் அப்படியே வந்து விட்டுடலாம். அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து வாங்குவோம். இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராபெரியும் நல்லா இருந்தது. அண்ட் வந்து அந்த கிவி இந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி அப்படியே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஷீட் மாஸ்க் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபாக்ஸ் ஸ்டைலில் இந்த ஃபேஸ் மாஸ்க் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். சேம் இந்த மாதிரி ஸ்கின் கேர் வீடியோவில் நான் புதுசாக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய தடவை யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸ்கின் நல்லா வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளே மாஸ்க் வந்து எந்த மாதிரி டைப்பில் இருக்கிற க்ளே மாஸ்க் நல்லா செட் ஆகும். ஸோ என்னோடய போன்ஸ்க்கெலாம். ஸோ அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்குவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பர்பிள் கலர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வ்ளாகில் சொல்லியிருப்பேன் இந்த கலருக்காக தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஃபேஸ் பேக்கே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு எதுவும் பெருசாக வெளியில் வாங்கணுன்ற ஒரு ஐடியாலாம் எனக்கு வந்ததே இல்லை. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து வீட்டில் இருக்கிறது செட் ஆகாது. மேபி வந்து எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது மாஸ்க் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது யூஸ் பண்ணால் போதும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் நல்லா வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் ஸ்கின்னும் வந்து நல்லாயிருக்கு. மேபி உங்களுக்கு ட்ரை பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னோட ஃபேவரட்டான ஒரு லிப் பாம். ஸோ கண்ட்ரி பம்கின் இதில் மேக் பண்ண ஒரு லிப் பாம். ஆக்சுவலாக வந்து நான் ஃபர்ஸ்ட் உள்ளது காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புதுசாக வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கலர் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்கப்புக்கு இந்த இடத்துல வந்து ப்ளஷ் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை லிப்ஸில். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ்லாம் கொஞ்சம் நம்ம வந்து செலக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். நம்ம ரெகுலர் யூஸ்க்கு இந்த லிப் பாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எடுத்து வச்சுருந்தேன். பசங்க பார்த்திங்கன்னா ஏதோ குத்தி காலி பண்ணி வச்சுருக்கானுங்க. கலர் வந்து இந்த மாதிரி கலர் இருக்கும், ஒரு மாதிரி க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதை லைட்டாக நம்ம ப்ளஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் வித்தியாசம். நல்ல ஒரு பிங்கி ஷேட் கொடுக்கும், நல்லாயிருக்கு. ஒரு குட்டி பாக்ஸில் தான் இருக்கும், நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த லிப் பாமோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். காட்ட போகிறது என்னோட அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், பட் எனக்கு ஃபேஷியல் பண்ண டைம் இல்லை, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு கோல்டன் ஃபினிஷிங்கில் இருக்கணும் நம்ம ஸ்கின் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ நான் காட்டுற இந்த ஃபேஸ் பேக் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி அக்கேஷனலாக தான் போடுவேன். இது நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள் கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன், நமக்கு பெருசாக நீடட் இல்லை. சம்திங் ஏதாவது நமக்கு ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமில் நான் அந்த ஃபேஸ் பேக் முன்னாடி நாள் போட்டுப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட ஸ்கின் நல்லா வந்து இன்னும் க்ளோ கொடுக்கும். ஏன்னா நான் அதை செக் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஸோ இந்த க்ரீம் பற்றி இப்போ பார்த்தலாம். கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், ஏன்னா இது எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். அண்ட் பில்கிரிமில் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். 24K கோல்டு ஃபேஷியல் மாஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஃபேஷியல் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணோம்னா. ஃபங்க்ஷன்னா நான் அதை தான் போடுவேன். நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனில் நல்லா நாங்கள் இப்போயே ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் ஒரு கிராண்ட் வெட்டிங். அது என்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா வாயில் கொஞ்சம் அடிப்போம் போயிட்டு. கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஃபேஸில். நான் காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டது, நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். மேபி அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெஸ்ட்டு ஒரு க்ரீம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து க்ரீம்னா சுத்தமாக செட் ஆகாது. ஸோ அதுலேயும் எனக்கு செட் ஆகி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ப்ராடக்ட் நான் வந்து சொல்லுவேன். ஸோ 2ன்னு சொல்லிட்டு நான் 4 காட்டுறேன்னு நினைக்கிறேன். லாக்மி ஒன்று அண்ட் வந்து அந்த ஃபேஸஸ் கேண்டில் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன். ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இதில் கொஞ்சமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஸ்கார்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியாமல் இருக்கும். எனக்கு அதனால எனக்கு ஃபவுண்டேஷனை விட எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. ஸோ அது 2மே நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். நல்லாயிருக்கும், பார்க்கலாம். ஸோ பேசிக்காக நான் பண்ணுற மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறது இது 2 தாங்க. இது வந்து அந்த 3-in-1 ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். இதெல்லாம் நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸஸ் கேனடாவோட ஐலைனர் அண்ட் வந்து ஐலாஷ். ஸோ 2 இதோட எல்லா மெட்லையும்
ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட், அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கலி ப்ரூவன் ஆக்டிவ். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வராது. முக்கியமாக நம்ம அதை தான் வந்து பார்க்கணும். அண்ட் டெய்லி க்ளோ. ஸோ தினமும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரைட் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு உள்ள ஃபேஸ் வாஷ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நியாசினமைட் இருக்குது. என்னோட ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகும் இந்த போர்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் விட்டமின் இ, கோஜிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு ஆஃபர் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அமேசானில் இப்போ வாட்ராப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து லைவில் இருக்குது. 30th மேலேருந்து 4th ஜூன் வரைக்கும். ஸோ மினிமம் 50% 80% ஆஃபர் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட காட்டின இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். ஸோ முக்கியமான டீட்டெயிலாக தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆஃபர் டைமில் தான் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து பைசாவும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsல உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.